என்ன கொட்டுற? சக்கரை இந்த டப்பால எறும்பு வச்சிடுச்சு, அதான் வெயில தட்டுறேன். எறும்பெல்லாம் செத்துருச்சா? வெயில காஞ்சா செத்துடும். நீங்க தின்னது போக மிச்ச சக்கரை தானே எறும்பு மொச்சுது. அத நிழல்ல விட்டுருந்தா தப்பிச்சிருக்கும். வெயில்ல கொட்டி சாகடிச்சிட்டீங்க. சக்கரைய மூட்டை மூட்டையா பதுக்கி வச்சுட்டு ஏர் கண்டிஷன் ரூம்ல கால் மேல கால் போட்டு படுத்து தூங்குறானே, அவனை நம்மளால கொல்ல முடியல. ஒரு பாவம் செய்யாத எறும்பத்தான கொல்ல முடியுது. கொல்லுங்க கொல்லுங்க. யாருக்கு வீட்டுல? நீங்களா? அப்பா இல்ல? அப்பா வெளியே போயிருக்காரு. சிக்ஸா வாடகை கொண்டாந்துருக்கேன், கணக்கு பண்ணி கட்டணும். கொடுங்க, நானே கணக்கு பண்றேன். நீங்க கணக்கு பண்ண உங்க அப்பா ஒத்துக்குவாரா? கோச்சுக்க மாட்டாரு? நானும் கணக்கு பண்ணுவேன். இந்தாங்க. என்னங்க எண்ணி பார்க்காம வாங்கிட்டு போறீங்க? நீங்க கொடுத்தீங்கன்னா எண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல, கரெக்டா இருக்கும். அது என்ன ஏன் மேல மட்டும் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க நல்ல மனசும் எனக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் வரேன். கொஞ்சம் இருங்க, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். பாயசம் சாப்பிட்டு போங்க. எனக்கு பாயசம் வேணாங்க. இந்தாங்க. வேணாங்க. பரவாயில்ல, வேணாங்க. குடிங்க. வேணாங்க. அட குடிங்கண்ணா. குடிக்க சொல்றீங்களா? என்ன பாதி வச்சிட்டீங்க? எல்லாத்தையும் குடிங்க. போருங்க. குடிங்க. போருங்க. பரவாயில்ல, குடிங்க. போருங்க. மீதி யார் குடிக்கிறது? பூனைக்கு வைங்க. எதுக்கு? என்னங்க ஏச்சி நீங்க குடிக்கிறீங்க? ஒரு ஆணோட எச்சிய ஒரு பொண்ணு குடிச்சா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு நின்னு யோசிங்க, தன்னால புரியும். தன்னால புரியுமா? ஓ ஓ ஆய்ச்சல கிடைக்கு சக்கராபா. உட்காரு. என்னங்க இது? பாருங்க. என்ன சார் சாப்பிடுறீங்க? இப்ப ஆர்டர் பண்ணா ரொம்ப லேட்டா கிடைக்கிறது. ஆனியன் ரவா தோசை. அதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுமா? ஆமாம்மா, நீங்க ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் சரக்கு மாஸ்டர் எழுப்பி ரவையை வறுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி போட்டு தோசையை வாத்து கொண்டாடணும்ல. அவ்வளவு வேலை இருக்குதுல. அதே தோசைய ரெண்டு முருகலா முறுக்கி லேட்டா கொண்டு வா. போ. இப்படி ஒண்ணா ஒட்டு உட்கார்ந்து பேசுறதுதான் ஹோட்டல்ல ஃபேமிலி ரூம் செட்டப் பண்ணிருக்காங்க. கிட்ட வாங்க. ஆமா, இது ஒப்பன் சார்பட்டா பரம்பரை. நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா நீ என்ன செய்வ? அவர் தூங்கும் போது காலை தொட்டு கும்பிட்டுட்டு உங்க கூட ஓடி வந்துருவேன். இது எல்லா சினிமா கதாநாயகர்கள் சொல்ற டைலாக் தான். நீ மாத்தி சொல்லு. சினிமாவில சொல்றாங்களோ டிராமாவில சொல்றாங்களோ, நான் உங்க கூட வந்துருவேன். நான் என்ன பண்ணுவேன்? திரும்பி உட்காரு, திரும்பி உட்காரு. ஏன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த பஞ்சர் ஓட்டுறாங்களா, அதுக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் மிஷின் இருக்கு? இருந்தாலும் இருக்கும். ஒதுங்க ஒதுங்க, உட்கார். என்ன துண்டுற? அது நானே சொல்லிடுறேன். ஏயா, இந்த டீ மாஸ்டர் வேலு பையன் வள்ளி பொண்ணு இழுத்துட்டு ஓடிட்டானாமே. ஆமாங்க, அவ அப்பங்காரன் இடிஞ்சே போயிட்டான். இது மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்தி இழுத்துட்டு ஓடுறவனுங்களே மாறுகால் மாறுகை வாங்கினையா? அது சரி, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. அதுக்கு காலகாலத்துல ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. இல்லனா அது எவனையாவது லவ் பண்ணி அவன் இழுத்துட்டு ஓடிட்டானா? என் பொண்ண ஒருத்தன் லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடிடுவானா? வெங்காயம் இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட மாட்டேன். என்ன எப்படி அடிச்சிட்டீங்க? தெரிஞ்சவனாச்சேன்னு விட்டேன், இல்ல எடுத்து சொருகி இருப்பேன். யாராங்க? ரெடி சார்.
எங்க ஆளவே காணோம். ஓ ஜாலியா பேச வந்தாங்க போல இருக்கு. யோ சார். இங்க வாயா. இப்ப அர்ஜென்ட்டா என்னையா கிடைக்கும்? ஆனியன் ரவா தோசை. ஆனியன் ரவாவா? இந்த ஹோட்டல்ல அதானே லேட்டா கிடைக்கும். இல்ல இப்பெல்லாம் உடனே கிடைக்கும். இன்னும் நாம வெட்டு குத்துன்னு பேசணுமா? For more updates, like, comment, subscribe to our channel.